என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெல்லிங் எரர்ஸ் இல்லாமல் எழுதுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்பெல்லிங் எரர்ஸ் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம காமனாக எந்தெந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நமக்கு வருது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்பெல்லிங் எரர்ஸ் இல்லாமல் எழுதுறது எப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 ரூல்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 3 ரூல்ஸ் உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஓரளவு ஸ்பெல்லிங் எரர்ஸை குறைச்சிக்க முடியும். முதல்ல ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காச ட த பர அப்படின்றது வல்லின எழுத்துக்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி வல்லின எழுத்துக்கள் துவங்குறதுக்கு முன்னாடி தான் ஒற்றை எழுத்து வரும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டா ரா இந்த 2 லெட்டரில் இந்த 2 லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டராக வச்சு எந்த சொற்களுமே தொடங்காது. அதனால் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த காச தப்ப அப்படின்ற இருக்க இந்த 4 வல்லின எழுத்துக்களில் தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். இப்போ ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரூல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓர் எழுத்து சொற்களுக்கு பின் ஒற்றுமைக்கும் அப்படின்றது ஒரு ரூல், சரிங்களா? தமிழில் எல்லாத்துக்குமே ஒரு இலக்கணம் வகுத்திருக்காங்க. அதில் முதல் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓர் எழுத்து சொற்களுக்கு பின் ஒற்றுமைக்கும் அப்படின்றது முதல் ரூல். இப்போ ஓர் எழுத்து சொற்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்திருக்கோம். அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு லெட்டரில் நமக்கு பொருள் தருவது தான் ஓர் எழுத்து சொற்கள். இந்த மாதிரி ஓர் எழுத்திற்கு சொற்களுக்கு பின்னாடி ஒற்று எழுத்துக்கள் மிகும். இங்கே ஒற்று அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒற்று அப்படின்றது புள்ளி வச்ச எழுத்துக்கள். இப்போ நம்ம இங்கே அந்த 4 லெட்டர் பற்றி பார்க்க போகிறோம்னா, இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இந்த எழுத்து எப்படி மிகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு தீ, பூ, கை இந்த ஓர் எழுத்து சொற்கள் எடுத்துப்போம். அப்போது முதல் வார்த்தை இந்த ஓர் எழுத்து சொற்களாக இருந்து இரண்டாவதாக வர வார்த்தை, அதாவது இங்கேருந்து வர வார்த்தை க ச த ப அப்படின்ற வல்லின எழுத்துக்களில் ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு இடையில் இந்த க ச த பவுடைய மெய்யெழுத்து இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த எழுத்துக்கள் மிகும். இதுதான் ரூல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், தீ ப்ளஸ் பிடித்தது. அப்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பி அப்படின்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இனமான இப்பு அப்படின்றது தான் இதோடைய மெய்யெழுத்து. அந்த எழுத்து நடுவில் ஒற்றெழுத்து மிகுந்து தீ பிடித்தது அப்படின்னு ஆயிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பூ ப்ளஸ் பறித்தாள் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு எழுத்து ஓர் எழுத்து சொற்களாக இருந்து இரண்டாம் எழுத்து காச தாப்ப அப்படின்ற பான்ற லெட்டர் இங்கே வந்திருக்கனால இதோடைய மெய்யெழுத்தான இப்புன்ற எழுத்து இங்கே மிகுந்து பூ பறித்தாள் அப்படின்ட்டு ஆகும். கை ப்ளஸ் குழந்தை அப்படின்னு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ இந்த இடத்துல இக்குன்ற மெய்யெழுத்து மிகுந்து கை குழந்தை அப்படின்ட்டு ஆயிருக்கு. ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே நான் வந்து ஒரு சில எண்கள் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது எண்ணாக கொடுக்காம எழுத்தால் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரை, பாதி, 8, 10 இந்த மாதிரி எண்களுக்கு பின்னாடி ஒற்றெழுத்துக்கள் மிகும். மற்ற எண்களுக்கு பின்னாடி ஒற்றெழுத்துக்கள் மிகாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த அரை அப்படின்னு இருக்குல்ல, அரை ப்ளஸ் பக்கம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த இடத்துல இப்பு அப்படின்ற எழுத்து மிகுந்திருக்கு. பாதி ப்ளஸ் துணி அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்திருக்கோன்னா அப்போ அந்த இடத்துல இத்துன்ற எழுத்து ஒற்றெழுத்து மிகுந்து பாதி துணி இப்படி எழுதணும். 8 ப்ளஸ் தொகை, அப்போ இந்த இடத்துல அதாவது எண் எழுத்து வந்திருக்கு, அதாவது 8ன்ற எண் வந்திருக்கு. அதுக்கு வந்து சேர்ற எழுத்து தொகை. அப்போது தாக்கினமான இத்துன்ற எழுத்து இங்கே மிகுந்து 8 தொகை அப்படின்னு நம்ம எழுதணும். அதே மாதிரி 10 அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இப்புன்ற எழுத்து மிகும். அப்போ நீங்கள் கேட்கலாம், 10ன்னு எங்கே வந்தாலும் இப்பு மிகுமானா இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எழுதி காட்டுறேன். 10 ப்ளஸ் பாட்டு. அப்போது இங்கே வர எழுத்தை நீங்கள் கவனிங்க. இங்கே வர எழுத்து காச தாப்பன்ற எழுத்துக்களில் ஒரு எழுத்து, அதுக்கு இனமான அதோடைய மெய்யெழுத்தான இப்புன்ற எழுத்து இங்கே மிகுந்து 10 பாட்டு அப்படின்னு ஆயிருக்கு. நல்லா நோட் பண்ண வேண்டியது, எண்களை பொறுத்த வரைக்கும் 8, 10ன்ற இடத்துல மட்டும்தான் ஒற்றெழுத்து மிகும். அளவுகளை பொறுத்த வரைக்கும் அரை, பாதின்ற இடத்துல தான் ஒற்றெழுத்துக்கள் மிகும். ஸோ ரூல் நம்பர் 3 நம்ம பார்ப்போம்.
பொதுவாகவே தமிழ் மாதங்கள் நம்ம ஒரு சென்டென்ஸில் எழுதுறோம்னா அந்த இடத்துல ஒற்றெழுத்துக்கள் மிகும். தமிழ் மாதங்கள் அப்படின்னும் போது நிறைய தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையுமே மிகுமான்னும் போது நம்ம இங்கே என்ன கவனிக்கணும்னா, அதாவது முதல் வார்த்தை தமிழ் மாதங்களின் பெயராக இருந்து, ஆமாம் அப்படி தான் மிகும்னு சொல்கிறாங்க, இருந்து அடுத்த வார்த்தை க ச த ப ஆகிய வல்லின எழுத்துக்களுடன் துவங்கினால் இடையே இக்கு இச்சு இத்து இப்புன்ற ஒற்றெழுத்துக்கள் மிகும். தைப்பொங்கல், இப்போ தை ப்ளஸ் பொங்கல், இது தமிழ் மாதங்கள். தை அப்படின்றது தமிழ் மாதம் நமக்கு தெரியும். அப்போ இரண்டாம் வார்த்தை இங்கேருந்து சேர்ற எழுத்து வரும் மொழியில் முதல் எழுத்து என்ன இருக்குன்னா வல்லின எழுத்துக்களில் ஒரு எழுத்தான பான்ற எழுத்துக்களில் இருக்குது. அப்போது இதோடைய மெய்யெழுத்து என்ன ஆகும்னா, அதாவது அந்த ஒற்றெழுத்து மிகுந்து தைப்பொங்கல் அப்படின்ட்டு ஆகும். ஆடிப்பட்டம், அந்த இடத்துல ஒற்றெழுத்துக்கள் மிகும். மார்கழி திங்கள் அப்படின்ற இடத்துல ஒற்றெழுத்து மிகும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் 3 ரூல்ஸ் பார்த்தோம். இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு நிறைய ரூல்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஒன்று ஒரு பார்ட்டை நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதுறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் நம்ம போட்டிருந்தோம். ஒரு 3 ரூல்ஸ் அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில் அடுத்த 3 ரூல்ஸ் நம்ம பார்க்குறோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வீடியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல ரூல் என்னன்றதை படிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டா நமக்கு ஈஸியாக புரியும். தனி எழுத்தும், அதாவது அந்த தனி எழுத்துன்றது குறில் எழுத்தாக இருந்துச்சுன்னா அதனுடன் இணைந்து ஆ என்ற ஓசையுடன் முடிகிற வார்த்தையின் பின்னால் ஒற்று மிகும். இப்போ ரூல்ஸ் என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போ க அப்படின்றது குறில் எழுத்து, அதுக்கு பக்கத்தில் எப்படி இருக்கணும்னா ஆ எழுத்தால் பிறக்கிறது, அதாவது கா ngா சான் அந்த வரிசையில் வரும் பார்த்தீங்களா, அந்த எழுத்தில் முடிஞ்சுது அப்படின்னா அதுலேருந்து சேர்ற வார்த்தை க ச த ப வார்த்தையாக இருந்துச்சுன்னா அதுக்கு இடையில் ஒற்றுமிகும். எக்ஸாம்பிளுக்கு கனா ப்ளஸ் கண்டேன், இந்த பாருங்கள் இக்கு அப்படின்ற ஒற்று எழுத்து மிகுந்திருக்கு. பலா ப்ளஸ் பழம், இதில் இப்பு அப்படின்ற ஒற்று எழுத்து முடிஞ்சிருக்கு. சுறா ப்ளஸ் தலை, இந்த இடத்துல இத்துன்ற ஒற்று மிகுந்திருக்கு. நம்ம மறுபடியும் ரூல்ஸ் ஒரு முறை பார்ப்போம். அதாவது தனி எழுத்துன்றது குற்றெழுத்தாக இருந்து அதனோட சேர்ற எழுத்து ஆ அப்படின்ற ஓசையில் முடிகிற எழுத்தாக இருந்துச்சுன்னா அதுக்கு இடையில் ஒற்று மிகும். இப்போ ரூல் நம்பர் 5 என்ன அப்படின்றத பார்ப்போம். அ இ ஏ அப்படின்ற சுட்டெழுத்து, இது ஃபுல்லாக வரது எல்லாமே நமக்கு சுட்டெழுத்து சார்ந்த எழுத்துக்கள் தான் வரும். ப்ளஸ் அந்த இந்த எந்த, அங்கு இங்கு எங்கு, அப்படி இப்படி எப்படி, அவ்வகை இவ்வகை எவ்வகை, அத்துணை இத்துணை எத்துணை, இந்த மாதிரி சொற்கள் முதல் சொல்லா இருந்து க ச த ப இந்த எழுத்துக்களை கொண்ட சொல் பின்னாடி வந்துச்சுன்னா இதுக்கு ரெண்டுத்துக்குமே இக்கு இச்சு இத்து இப்பு அப்படின்ற ஒற்று மிகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆ ப்ளஸ் குடம் அதுதான் அக்குடம், அப்போ இதுக்கு இடையில இக்கு மிகும். அந்தன்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த ப்ளஸ் பக்கம் இதுக்கு இடையில இப்புன்ற ஒற்று மிகும். இந்த ப்ளஸ் குழந்தை, அப்போது இந்த அப்படின்ற எழுத்தை தொடர்ந்து க ச த பல வர எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதுக்கு இடையில ஒற்று எழுத்துக்கள் மிகும். ரூல் நம்பர் 6 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருப்பேன், அது என்ன நம்ம படிப்போம். திரு, நடு, முழு, விழு, பொது, அணு, புது, இந்த மாதிரி வார்த்தைகள், இதுக்கு அடுத்த இந்த மாதிரி வார்த்தைகள் முதல் எழுத்தா இருந்து ப்ளஸ் அடுத்த வார்த்தை வல்லின எழுத்துக்களோட தொடங்குச்சுன்னா, வல்லின எழுத்துக்கள் அப்படின்றது அதாவது கசட தப்புறதா வல்லினம், ஓகேங்களா? அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இக்கு இச்சு இத்து இப்பு அப்படின்றது அதோட ஒற்று, காச தப்ப அப்படின்றது அதோடைய வல்லின எழுத்துக்கள். இப்படி தொடங்குச்சுன்னா அதுக்கு இடையில ஒற்று மிகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. திரு ப்ளஸ் கோயிலுக்குள்ள இக்கு அப்படின்ற ஒற்று எழுத்துக்கள் மிகுது. முழு ப்ளஸ் பேச்சு அப்படின்ற இடத்துல இப்பு அப்படின்ற எழுத்து மிகுது. பொது ப்ளஸ் பனி, இதில் இப்பு அப்படின்ற எழுத்து மிகுது. நடு ப்ளஸ் தெரு, அந்த இடத்துல இத்துன்றது முடிஞ்சிருக்கு. அப்போது இந்த முதல் வார்த்தை நான் சொன்ன வார்த்தையாக இருந்து இரண்டாவது வார்த்தை காச தப்பு வார்த்தைகளாக இருந்துச்சுன்னா அதுக்கு இடையில் ஒற்று எழுத்துக்கள் மிகும். இப்போ நம்ம அடுத்த 3 ரூல்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம்.
வணக்கம். தமிழ் மொழியில் சில சொற்களை எழுதும்போது ஒரு குழப்பம் வரும். அது எந்த மாதிரியான குழப்பம்னு பாருங்கள். இங்கே 2 சொற்கள் இருக்குது, பிறர்க்கு எதற்கு அப்படின்னு. இந்த சொல்லை எழுதும்போது இந்த இருக்கு பிறகு இக்கு வருமா வராதா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். எதற்கு அப்படின்ற இந்த சொல்லை எழுதும்போது இந்த இருக்கு பிறகு இக்கு வருமா வராதா அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படும். சரி, இதில் பிறர்க்கு என்பது சரி, எதற்கு அப்படின்றது தவறு. இந்த இருக்கு பிறகு இக்கு அப்படின்றது வராது, அது தவறு. அடுத்து பாருங்க, வளர்ச்சி முயற்சி. இந்த இருக்கு பிறகு இந்த இச்சு வருமா, இந்த இருக்கு பிறகு இந்த இச்சு வருமா அப்படின்ற ஒரு குழப்பம். இதில் வளர்ச்சி என்பது சரி, முயற்சி இது தவறு. இங்கே பாருங்க, பார்க்கும் விற்கும் இது எல்லாமே கும் அப்படின்னு முடியுது. இந்த இடத்துல ஒரு குழப்பம் வரும். இந்த இருக்கு பிறகு இக்கு வருமா வராதா, இந்த இருக்கு பிறகு இக்கு வருமா வராதா அப்படின்னு ஒரு குழப்பம். இந்த இடத்துல இந்த பார்க்கும் என்பது சரி, விற்கும் இது தவறு. வாய்ப்பினை கற்பனை அப்படின்னு 2 சொற்கள் இருக்கு. இதில் ஈக்கு பிறகு இப்போ வருமா வராதான்னு ஒரு குழப்பம். இந்த இருக்கு பிறகு இப்போ வருமா வராதா அப்படின்னு ஒரு குழப்பம். இந்த இடத்துல வாய்ப்பினை என்பது சரி, கற்பனை அப்படின்றது தவறு. சரி, இது எல்லாமே சரி, இது எல்லாமே தவறு. இது சரின்னு நாம் எப்படி முடிவு பண்ணுறது, இது தவறு அப்படின்னு எப்படி நாம் முடிவு பண்ணுறது, இது தவறு அப்படின்னு சொல்வதற்கான இலக்கண விதி அப்படி இல்லைன்னா இலக்கண வரையறை என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படும். நிச்சயமாக இது எல்லாம் தவறுன்னு சொல்வதற்கும் இது எல்லாமே சரின்னு சொல்வதற்கும் நம்ம தமிழ் மொழியில் ஒரு இலக்கண வரையறை இருக்குது. அந்த வரையறை தான் நாம் ஈர் ஒற்று மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஈர் ஒற்று மயக்கம் அப்படின்றது நம்ம தமிழ் மொழியை தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் பயன்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான இலக்கண வரையறை. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஈர் ஒற்று மயக்கம் இதற்கான வரையறை என்ன? ஒரு மெய்யெழுத்துக்கு அடுத்து வேறொரு மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்துடன் சேராமல் தனி மெய்யெழுத்தாகவும் வருவது உண்டு. அவ்வாறு 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வருவது ஈர் ஒற்று மயக்கம் எனப்படும். சரி, இதை நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சொல்லில் 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வருவது ஈர் ஒற்று மயக்கம் எனப்படும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எல்லா சொற்கள்லையுமே 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வந்திருக்கு. இந்த இடத்துல 2 மெய்யெழுத்துக்கள் இருக்குது, இந்த இடத்துல 2 மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து சேர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி 2 மெய்யெழுத்துக்கள் எப்போல்லாம் சேர்ந்து வரும் அப்படின்னா, இ இர் இழ் அப்படின்ற இந்த 3 எழுத்துக்கள் கூட மட்டும்தான் இன்னொரு மெய்யெழுத்து என்பது சேர்ந்து வரும். இதற்கான உதாரணங்களை பாருங்கள். ஈக்கான உதாரணங்கள் இருக்குது, இர் இதற்கான உதாரணங்கள், இழ் இதற்கான உதாரணங்கள் இருக்குது. சரி, இந்த 3 எழுத்துக்களும் எந்த மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து வரும் அப்படின்னா, இக் இங் இச் இஞ்ச் இத் இந்த் இப் இம் அப்படின்ற இந்த 8 மெய்யெழுத்துக்களோட மட்டும்தான் இந்த 3 மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து வரும். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வருதுனாலே ஒரு சொல்லில் நிச்சயமாக அந்த முதல் மெய்யெழுத்து இந்த 3ல் ஒன்றாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதான் மிக முக்கியமான ஒரு வரையறை. அப்போ தமிழ் மொழியில் எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வந்ததுன்னா நிச்சயமாக அதில் ஒரு மெய்யெழுத்து, அதுவும் முதல் மெய்யெழுத்து இந்த 3ல் ஒன்றாக தான் இருக்கும். அந்த 3க்கான உதாரணங்களை பாருங்கள். வாய்க்கால், அப்போ இ இக் 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வருது. பாய்ச்சல் 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வருது. வாய்த்தது 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வருது. பாய்ந்து, வாய்ப்பு அப்படின்னு வருது. இந்த இடத்துல பாருங்கள், பார்க்கும் அப்படின்னு இருக்குது. அப்போ கூட ஈக்கு வருது. வளர்ச்சி சேர்ந்து வருது. பார்த்து இர் இத் சேர்ந்து வருது. ஊர்ந்து இது 2ம் சேர்ந்து வருது. தீர்ப்பு சேர்ந்து வருது. இழ் இதற்கான உதாரணங்களை பாருங்கள். வாழ்க்கை அப்படின்னு வருது. புகழ்ச்சி, வாழ்த்து, வாழ்ந்து, தாழ்பால் அப்படின்னு வருது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய உதாரணங்கள் மொத்தம் 5 கொடுத்துருக்கேன். இக் இச் இத் இந்த் இப்பு இதில் உதாரணங்கள் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இங் இஞ்சு இம் இதை மட்டும் தனியாக கோடிட்டு காமிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, இது ரொம்ப அரிதான ஒரு சொற்களாக இருக்கும். இது இலக்கியத்தில் மட்டும்தான் வரும்.
இங்குக்கான ஒரு உதாரணம் பாருங்கள், வேய்ங்குழல் அப்படின்னு இருக்குது. இஞ்சுக்கான ஒரு உதாரணம் நேர்ஞ்சிலை அப்படின்னு இருக்குது. இம்முக்கான ஒரு உதாரணம் வேள்படை அப்படின்னு இதற்கான உதாரணம் என்பது இருக்குது. அப்போ இது அரிதான ஒரு விஷயம். இந்த இஞ்ச் இம் என்பது இந்த மெய்யெழுத்தோடு சேர்ந்து வருவது என்பது அரிதான ஒரு விஷயம். பெரும்பாலும் இந்த 3 மெய்யெழுத்துக்களும் இந்த 5 மெய்யெழுத்துக்களோடு தான் சேர்ந்து அடிக்கடி நம்ம தமிழ் மொழியில் சொற்களாக அமைந்து வரும். அந்த வகையில் தமிழ் மொழியில் எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் 2 மெய்யெழுத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக அதில் முதல் மெய்யெழுத்து இந்த 3இல் ஒன்றாக மட்டும்தான் இருக்கும் என்பது தான் விதி. இந்த விதியை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பல தவறுகளை செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. முதல்ல நம்ம உதாரணங்கள் பார்த்தோம் இல்லையா இந்த காணொலியுடைய ஆரம்பத்தில், அதில் என்னென்ன தவறுகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விதியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த விதிப்படி பார்க்கும் பொழுது அந்த உதாரணங்களில் அந்த தவறுகள்லாம் குறிப்பிட்டது ஏன் தவறு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் ஈர் ஒற்று மயக்கம் அப்படின்றது. ஈர் ஒற்று மயக்கம் அப்படின்றது தமிழ் மொழியில் சொற்கள், அதுலேயும் முக்கியமாக 2 மெய்யெழுத்துக்கள் வருமாறு அமையக்கூடிய சொற்களை தவறு இல்லாமல் சரியான முறையில் எழுதுவதற்கு மிக முக்கியமான வரையறை சொல்லக்கூடிய ஒரு இலக்கண பகுதி தான் இந்த ஈர் ஒற்று மயக்கம் என்பது. இதை சரியான முறையில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சொற்களை தவறு இல்லாமல் தெளிவான முறையில் எழுதலாம். நன்றி. வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிழை திருத்தம் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தமிழில் மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த 100 out of 100 எடுக்க வாய்ப்பில்லை. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே இந்த வல்லினம் மிகும், எங்கே வல்லினம் மிகாது அப்படின்ற டவுட் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் அந்த டவுட்டை கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். நீங்கள் நல்லா கிளியராக மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, குரூப் எக்ஸாமுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சந்திப்பிழை ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு 1 மார்க் கண்டிப்பாக வரும். எங்கே வல்லினம் மிகும், எங்கே வல்லினம் மிகாது இப்படி கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இங்கே எங்கே ஒற்றுப்பிழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் சான்ஸ் இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன, இதில் மொத்தம் உங்களுக்கு நான் 15 ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த ரூல்ஸை நம்ம கிளியராக பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெல்லிங் எரர்ஸை குறைச்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படின்றது ஐ. இந்த ஐ வர இடத்துல ஒற்று வல்லினம் மிகும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். புலியை கொன்றான். இதை எப்படி நம்ம பிரிப்போம்னா புலி ப்ளஸ் கொன்றான் அப்படின்றது தான் சென்டென்ஸாக இருக்கும். அப்போது புலியை கொன்றான் அப்படின்னும் போது இந்த இடத்துல ஐ வர இடத்துல அங்கே வல்லினம் மிகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொருளை சேர்த்தான். இங்கே ஐ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் 2ஆம் வேற்றுமை உறுப்பு. பொருளை சேர்த்தான் அப்படி சேரும் போது அந்த இடத்துல வல்லினம் மிகும். 3வது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூலை படி. அப்போ அந்த நூலை ஐ அப்படின்றது 2ஆம் வேற்றுமை உறுப்பு. நூலை ப்ளஸ் படி அப்படின்னும் போது நூலை படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சேர்ந்து வரும்போது அங்கே வல்லினம் மிகும். லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா பகையை துரத்து. பகையை ப்ளஸ் துரத்து அப்படின்னும் போது இந்த இடத்துல அந்த இத்து அப்படின்ற வல்லின எழுத்து மிகுந்து ஒலிக்குது. மிகுந்து தான் நம்ம எழுதணும். இப்படி எழுதுனாதான் அங்கே பிழை இருக்காது. ஸோ நமக்கு கொஸ்டினில் 2ஆம் வேற்றுமை உருவுக்கு பக்கத்தில் ஒருவேளை ஒற்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது. ஒற்று இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் வருது அப்படின்னா அங்கே பிழையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 2வது ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னா கூ அப்படின்றது தான் 4ஆம் வேற்றுமை உறுப்பு. இதோடு சேர்ந்து ஆக அப்படின்ற ஒரு வார்த்தையும் வரும். இது ரெண்டுமே 4ஆம் வேற்றுமையுடைய உறுப்புகள். சரிங்களா? இந்த கூ அப்படின்னு சொல்லிட்டு வர இடத்துலலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நண்பனுக்கு ப்ளஸ் குடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அப்போ நண்பனுக்கு குடு அப்படின்னு நம்ம எழுதும் போது இந்த இடத்துல இக்கு அப்படின்ற வல்லினம் அங்கே மிகுந்து உழைக்கும். 2வது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு பாதை. அப்போ அந்த கூ அப்படின்ற இடத்துல 4ஆம் வேற்றுமை உருபு வர இடத்துல
ஊருக்கு ப்ளஸ் பாதை, அப்போது அங்கே இப்பு அப்படின்ற வல்லின எழுத்து மிகுந்து வரும். மூணாவது எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, பூட்டுக்கு ப்ளஸ் சாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பூட்டுக்கு சாவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இச்சு அப்படின்ற வல்லின எழுத்து மிகுந்து ஒலிக்கும். வீட்டுக்கு ப்ளஸ் போனான் அப்படின்னும் போது வீட்டுக்கு, அப்போ 4ஆம் வேற்றுமை உறுப்பு அங்கே இருக்குங்களா, அப்போது வீட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இப்புன்ற வல்லினம் மிகுந்து ஒலிக்கும். இது போல் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். பொதுவாகவே நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் சரி, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் அதுக்கு டைம் கொடுத்து யோசிக்கணும். இல்லை நமக்கு யோசிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்பரை போட்டுட்டு நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். திங்க் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் ரூல்ஸ் பார்க்கலாம். வன்தொடர் குற்றிய லுகரத்திற்கு பின் இருவகை புணர்ச்சியிலும் வல்லினம் மிகும். முதல்ல வன்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். குற்றிய லுகரத்துக்குன்னு 6 வகை இருக்குது சரிங்களா. அந்த 6 வகையில் ஒரு வகை தான் இந்த வன்தொடர் குற்றிய லுகரம். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பாக்கு ப்ளஸ் தூள் அப்படின்றது. இப்போ இங்கே கூ இருக்குது பார்த்தீங்களா, பாக்கு, அந்த இக்கு ப்ளஸ் ஊ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் வந்து குற்றியலுகர எழுத்துக்கள். அந்த கூன்றது குற்றியலுகர எழுத்துக்கள். அந்த குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி இக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இக்கு தான் வந்து வல்லின எழுத்துக்கள். இதுக்கு அதாவது குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி இந்த இக்கு இருக்கு, அந்த இந்த இக்குன்ற வல்லின எழுத்து இருக்கனால இது வன்தொடர் குற்றியலுகரம். இந்த வன்தொடர் குற்றியலுகர இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒற்று மிகுந்து ஒலிக்கும். அச்சு ப்ளஸ் பலகை, அச்சு பலகை, அப்போ அங்கே வல்லினம் மிகும். படித்து ப்ளஸ் பார், படித்து பார், அங்கேயும் வல்லினம் மிகும். 4வது ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். அது என்ன ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, தை அப்படின்றது ஓரெழுத்து ஒரு மொழி, ஈ அப்படின்றது ஓரெழுத்து ஒரு மொழி, ஆங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழி, தீங்கிறது ஒரே ஒரு எழுத்து தான், ஆனால் அது நமக்கு பொருள் தருது. இதுதான் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழின்வாங்க. அப்போ அந்த இடத்துலலாம் வல்லினம் மிகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தை ப்ளஸ் பொங்கல் இப்படி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த வார்த்தை தான் இது. இப்போ இது சேரும் போது எப்படி இருக்கும், தை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அதே மாதிரி ஈ ப்ளஸ் தலை தான் ஈ தலை சரிங்களா. அப்போது அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஆ ப்ளஸ் குடம், இதுதான் வந்து அக்குடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வல்லினம் மிகும். தீ ப்ளஸ் புகை, தீ ப்ளஸ் புகை தான் தீப்புகை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆயிருக்கு. 5வது ரூல்ஸ் என்ன, ஓகே, 5வது ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனிக்குறில், தனியாக ஒரு குறில் எழுத்து இருக்குது, அந்த குறில் எழுத்தை அடுத்து ஆ அப்படின்ற நெடில் எழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பா அப்படின்றது ஒரு தனி குறில், அது குறில் எழுத்து, அதுக்கு பக்கத்தில் லா அதாவது ஆ அப்படின்ற சவுண்ட் வர ஒரு நெடில் எழுத்து இருக்குது. பலா ப்ளஸ் சுளை அப்படின்றது இங்கே நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். இப்போது இங்கே எப்படி ஆகும்னா பலாச்சுளை அப்படின்னு சொல்லிட்டு ஆகுமா. அப்போது ஒரு தனியாக ஒரு குறிலும் அதுக்கு பக்கத்தில் ஆ அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற ஒரு நெடில் எழுத்தும் வந்ததுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். இன்னொரு எக்ஸாம்பிள், உலா ப்ளஸ் பாடினான், உலா பாடினான். ரா ப்ளஸ் பகல், ரா பகல். கனா ப்ளஸ் திறம், கனாத்திரம் சொல்லிட்டு இந்த மாதிரி வல்லினம் மிகும். அடுத்த ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்பு தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். வல்லினம் மிகா இடத்துலையும் இந்த பண்பு தொகையை வச்சு ஒரு ரூல்ஸ் வரும். அதனால் இந்த வல்லினம் அந்த பண்பு தொகைக்குள்ளே இருக்கிற ரூல்ஸை நம்ம கிளியராக பார்க்கணும். அதாவது பச்சை பட்டு, இதை நம்ம எப்படி பிரிப்போம், பச்சை ப்ளஸ் பட்டு அப்படி பிரிப்போம் சரிங்களா. அப்போது பச்சை பட்டு அப்படின்னு சொல்லிட்டு புணர்மாங்க வல்லினம் மிகும். வட்டம், சதுரம், வண்ணம், இந்த மாதிரி நிறம், வடிவம், சுவை, அளவு இது எல்லாத்தையுமே குறிக்கிறது பண்பு தொகை. இந்த இடத்துங்களில் வல்லினம் மிகும். அடுத்த ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற,
இனி, தனி, மற்று, மற்றை. இந்த சொற்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு சில சொற்களை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த சொற்களெல்லாம் மெமரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நமக்கு எல்லா நேரத்துலையும் அது ஞாபகத்திலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இனி அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கேன்னா இனி அப்படின்றதுக்கு பக்கத்தில் எந்த சொல் வந்தாலும் அது வல்லின சொல்லோடு வரும்போது அங்கே மிகும். இனி ப்ளஸ் போகலாம், இனி போகலாம். தனி ப்ளஸ் காடு, தனிக்காடு. மற்ற ப்ளஸ் கண்டவை, மற்ற கண்டவை. மற்ற ப்ளஸ் பொருள், மற்ற பொருள். மற்றை ப்ளஸ் கூறுகள், மற்றை கூறுகள். ஸோ இது போல் இந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம 8வது ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உரி சொற்கள். உரி அப்படின்றது உரி சொற்களுடைய உறுப்புகள் சொல்லிட்டு ஒரு, தவ, நனி, சால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உறுப்புகள் எல்லாம் உரிச்சொல்லுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் சால, தவ அப்படின்றதுக்கு பக்கத்தில் வல்லினம் மிகும். சால சிறந்தது, தவ ப்ளஸ் பெரியது, தவ பெரியது. இங்கெல்லாம் வல்லினம் மிகுந்திருக்கு பாருங்கள். இது போல் நெக்ஸ்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி, அங்கு, இங்கு, எங்கு, இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடி எல்லாம் வல்லினம் மிகும். இது நம்ம ஓரளவு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பொதுவாகவே இதெல்லாம் என்ன சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சுட்டு எழுத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுட்டு எழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். நெக்ஸ்ட் ரூல்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஆய் போய் அப்படின்ற வினை எச்சங்கள். அது என்ன மேம் ஆய் போய் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இப்படி டைரெக்டாக வராது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு படித்தாய் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஆய் அப்படின்ற சொல் வருது. இது ஒரு வினை எச்சம். சரிங்களா. இந்த வினையச்சத்துக்கு பின்னாடியும் போய் அப்படின்ற இந்த வினையச்சத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். ரூல் நம்பர் 11 பார்க்கலாம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அது என்ன ஈறுகெட்ட அப்படின்னா, ஈற்றெழுத்து அப்படின்னு சொல்லப்படுற, ஈற்றெழுத்துனா என்னன்னு தெரியுங்களா? கடைசி எழுத்து தான் ஈற்றெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஈற்றெழுத்து கெட்டு, அதாவது முழுமையடையாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓடா புலி, ஒன்று ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும், இல்லை ஓடாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். சரிங்களா. ஏதோ ஒரு சொல்ல வச்சு அது முழுமை அடைஞ்சிருக்கணும். ஆனால் அது முழுமை அடையலை. ஓடா புலி. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒற்று மிகும். வளையா செங்கோல், இந்த இடத்துலையும் ஒற்று மிகுந்தொழிக்கும். நெக்ஸ்ட் முற்றிய லுகரம், முழுமை அடைஞ்சிருச்சு. அப்போது முற்றிய லுகரம் அப்படின்னும் போது, அதாவது அங்கே எப்படி சொல்கிறது, அந்த உகரம் முழுமை அடைஞ்சிரும். அது பொது சொத்து அப்படின்ற இடத்துல. இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, திரு ப்ளஸ் குரல், இதை நம்ம சேர்க்கும் போது திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ அங்கேயும் வல்லினம் மிகும். 13வது ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் ஈற்று சொற்களின் பின் வல்லினம் மிகும். அது என்ன உயிர் ஈறு? ஒரு எக்ஸாம்பிளுக்கு மழை ப்ளஸ் காலம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ழை அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த ழை எப்படி உருவாகுச்சு? இழு ப்ளஸ் ஐ தான் ழை. இந்த ஐ அப்படின்றது உயிர் சொல் தான். இதுதான் உயிர் ஈற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது மழைக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி தான் பனித்துளி. இப்போது பனித்துளி, பனி ப்ளஸ் துளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிப்போம். இந்த நீ அப்படின்றது எப்படி உருவாகியிருக்கும்? இன்னு ப்ளஸ் ஈ சேர்ந்து தான் நீ. அந்த நீ, அப்போ அந்த உயிர் ஈற்றுக்கு பின்னாடி ஒற்று மிகும். 14வது ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 8, 10, அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் நேம் இருக்குது. அதில் பர்டிகுலராக இந்த 1, 10 இந்த இடத்துல மட்டும் ஒற்று மிகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8 தொகை, 10 பாட்டு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும். இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது
பனித்துளி எடுத்துக்கலாம். பனினாலும் அது துளியாக தான் இருக்கும். பனித்துளின்னு அதை தனியாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ அதை தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, 2 பெயர் சொல், பனியை கொண்ட துளி அப்படின்னு சொல்லிட்டு பனியை அப்படின்ற 2ஆம் வேற்றுமை உருவும் கொண்ட அப்படின்ற அந்த பெயரொட்டும் அதுவும் சேர்ந்து வந்திருக்கனால இது 2 பெயரொட்டு பண்புத்தொகை. மார்கழி திங்கள், மார்கழி அப்படின்னா ஒரு மாதம் தான், திங்கள் அப்படின்னாலும் ஒரு மாதம் தான். எறும்பு சாறை, எறும்பு அதாவது இது சாறை பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல